இன்று ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்து விட்டார்கள். கேப்டனின் தவப்புதல்வன் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா காரில் 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அவங்களோட இரங்கல் செய்தி கேட்ட உடனே அண்ணன் தம்பி 2 பேருமே கிளம்புன உடனே பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் யார் மறைந்தாலும் சரி, அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது உதவிக்கரங்கள் நீட்டு தான் வழக்கமாக உண்டு. ரோபோ சங்கர் மறைந்ததும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட பிறந்தநாள் தினத்துக்கு எல்லாத்துக்கும் வருவார். அவங்க பொண்ணு கல்யாணம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையோட பிறந்தநாள் மற்றும் பல நிகழ்ச்சிகள்லாம் கேப்டனோட ஆலயத்தில் வந்து சாமி கும்பிட்டு வணங்குவார். கேப்டன் விஜயகாந்த் மீது அதிக அன்பு கொண்ட ஒரு கமல் ரசிகனாக இருந்தாலும் கேப்டனோட பேச்சுகள், அந்த மெமிக்ரி பண்ணுறது எல்லாமே, ஆட்சி எல்லாம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பொதுவாக எல்லா மேடைகளிலுமே கேப்டனோட குரலை வச்சு தான், கேப்டனோட முகப்பாவனை மற்றும் கேப்டனோட வண்ண தோற்றங்கள் இருப்பதனால நமது ரோபோ சங்கர் அவர்கள் பல நிகழ்ச்சியிலும் பல இதுலேயும் கலந்துருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் நிறைய பேசுவார். கேப்டனோட 70வது பிறந்தநாளாக இருக்கட்டும், அதற்கு முன்னே 68, அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பெரிய பெரிய நிகழ்ச்சியெலாம் நடிகர் சங்கங்கள்லாம் நடத்துச்சு. அந்த சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மெமிக்கரி பேசுகிற விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே பேசி ரோபோ சங்கர் அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைத்தது. நேற்று இரவு 8:50க்கு மறைந்து விட்டார். அந்த செய்தி கேட்டவுடனே இடி மின்னல் சென்னையில் அதிகமாக இருந்தாலும் நிறைய ரசிகர்கள், நம்ம நாட்டோட துணை முதலமைச்சர் எல்லாருமே போய் பார்த்தாங்க. இருந்தாலும் நம்ம சண்முக பாண்டியன் விஜய் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அண்ணனை பற்றி நல்ல ஒரு டைப்பு. அண்ணன் பழகிற குணம் வந்து சூப்பராக இருக்கும். அவரை மாதிரி பழக முடியாது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் கரெக்டாக வருவார். அதுபோல் அந்த நிகழ்ச்சிக்கு நாங்களும் கலந்துக்கிடுவோம். அப்பாவோட பேச்சுகள்லாம் நிறைய பேசுவார். இவர் மறைந்த செய்தி கேட்டால் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் யார் மறந்தாலும் 1 லட்சம் அந்த மாதிரி அமௌண்ட்டுகள் கொண்டு கொடுப்பதாக வழக்கமாக பண்ணுவார். அவர் கையில் இருந்த செக்கை பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டு போகும்போது அவங்களோட மனைவி, அவங்க பொண்ணும், எங்களுக்கு காசுலாம் வேண்டாம்னா எங்கள் அப்பா மட்டும்தான் எங்களுக்கு வேணுங்கிற அந்த துயரம் வந்து சண்முக பாண்டியன் அவர்களை கலங்கடித்தது. ஏன்னா சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் சினிமாவில் நடிக்கிறார் இருந்தாலும் எல்லா டெத்து யார் இறந்தாலும் அவங்களோட இதுக்கு போயிடுவார். போய் கேப்டனோட வழக்க பண்புகளை அப்படியே பின்பற்றி வருகிறார். இன்னொரு விஷயம்னா, ரோபோ சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது இவர் திரைத்துறையில் விஸ்வாசம் போன்ற பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அது மாறி, குறிப்பாக மாறி திரைப்படங்கள்லாம் சொல்லி தான் ஆகணும். அந்த திரைப்படத்திலலாம் தனுஷ் அவரோட கலக்குன்னு கலக்கியிருப்பார். அந்த திரைப்படமும் ஓரளவு ஆவரேஜாக இருந்திருந்தாலும் அந்த படத்தில் ஒரு வசனங்கள் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 58 திரைப்படங்களில் ரோபோ சங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அவர் புதிய திரைப்படத்தில் நடித்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு ரேசன் நெஞ்சு வலி வந்து மஞ்சள் காமாலை கலந்து இருந்ததால் அவர் மறைந்து விட்டார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் இருவரும் சென்று ஆறுதல் கூறினார்கள். இருந்தாலும் ஆறுதல் கூற முடியாது. 46 வயசில் ஒரு நடிகர் மறைந்தது என்பது மிகப்பெரிய வருத்தம். அவர் கடைசியாக தியேட்டரில் பார்த்த படம் என்பது கேப்டன் பிரபாகரன் தான். கேப்டன் பிரபாகரன் 100வது திரைப்படம். அப்போ எப்படி ஒரு மவுசு இருந்ததோ அதுபோல் இப்போவும் மவுசு இருக்குது. இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு 100வது திரைப்படம் எந்த ஒரு நடிகருக்குமே வெற்றியை கொடுக்கல. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொடுத்தது வந்து சிறப்பான பேட்டி கொடுத்தார். இன்றைய தினம் அவர் மறைந்தது மிகப்பெரிய ஒரு வருத்தம். சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்கள் பையன் 2 பேருமே போய் ஆறுதல் கூறினார்கள். இன்றைய தினம் ஒரு துக்க செய்தியாக அமைந்தது.